ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு 200 முதல் 350 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா எதற்காக இந்த மிசைல்களை டெவலப் செய்யறாங்க, இந்த மிசைல்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியாவிடம் தற்போது என்ன மாதிரியான ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது அப்படிங்கறது பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வரும் காலத்துல நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல நீண்ட தூரம் சென்று இலக்கை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய ஆயுதங்கள் அதிக அளவுல பயன்படுத்தப்பட உள்ளது. இதற்காக பல நாடுகள் தங்களோட ரடார் சிஸ்டத்தோட ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்றாங்க. தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிசைல்களின் ரேஞ்சையும் அதிகப்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில இந்தியா ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களை நம்பியே செயல்பட்டு வருது. இந்தியா தன்னோட பெரும்பாலான ஏர் டு ஏர் மிசைல்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யறாங்க. இந்திய விமானப்படையில் R-77 அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல்கள் பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைலோட தாக்குதல் வரம்பு 70 இருந்து 80 கிலோமீட்டர் தான். ஆனா நமது எதிரி நாடான பாகிஸ்தான் தங்களோட விமானப்படையில் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய ஆம்ராம் ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைலோட தாக்குதல் வரம்பு 145 கிலோமீட்டர். இதை முறியடிப்பதற்கு இந்தியா ரஃபேல் போர் விமானங்களோடு MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல்களை இணைத்து பயன்படுத்தி வர்றாங்க. மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைலோட தாக்குதல் வரம்பு 160 கிலோமீட்டர். நமது இன்னொரு எதிரி நாடான சீனா PL-15 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைல் 2017 வருடத்திலிருந்து சீன விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. PL-15 மிசைல்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த PL-15 மிசைல்கள் சமீபத்துல பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து வாங்கிய C-10 ஃபைட்டர் ஜெட்ல இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு இந்திய விமானங்களை 200 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கொண்டே தாக்கும் திறன் கிடைச்சிருக்கு. இதை முறியடிப்பதற்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. முதல்ல அதிக எண்ணிக்கையில மிட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையில் இணைக்க திட்டமிட்டாங்க. ஆனா இந்த மிசைல்களை இந்தியாவின் Su-30 MKI போர் விமானம் மற்றும் மிராஜ் போர் விமானத்துல உள்ள ரடார்கள் சப்போர்ட் செய்யாது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு விமானமான தேஜஸ் போர் விமானத்திலையும் இந்த மிசைல்களை பொருத்த முடியாத நிலை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த மிட்டியார் மிசைலோட விலை மிகவும் அதிகம். ஒரு மிசைலோட விலை 25 கோடி. இதனால தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஷ்யாவின் R-77 மிசைல்களை ரீப்ளேஸ் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதை தொடர்ந்து இந்தியா வெளிநாட்டு நிறுவனங்களை நம்பி பயனில்லை அப்படின்னு சொல்லி தங்களோட அஸ்த்ரா மிசைல் ப்ராஜெக்டை வேகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் வெற்றிகரமா பல முறை சோதிக்கப்பட்டது. இந்த சோதனைகளுக்கு பிறகு அஸ்த்ரா MK-1 மிசைல்களை அதிக எண்ணிக்கையில தயாரிக்க 3000 கோடி ஆர்டரை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துக்கு வழங்கினாங்க. அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். ஆனா இந்த தூரம் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏர் டு ஏர் மிசைல்களை விட குறைவானது. இதன் காரணமா இந்தியா அஸ்த்ரா MK-2 மற்றும் அஸ்த்ரா MK-3 அப்படிங்கிற 2 அதிநவீன மிசைல்களை டெவலப் செய்து வர்றாங்க. அஸ்த்ரா MK-2 மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அஸ்த்ரா MK-3 மிசைல்கள்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த 2 மிசைல் ப்ராஜெக்டையும் அதிவேகமா டெவலப் செய்து வர்றாங்க. இந்த மிசைல்கள் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதிக தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்களை டெவலப் செய்த வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம்பெறும். இந்தியா தற்போது டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா MK-1 மிசைல்களை இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானத்துல முழுவதும் இணைச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து தேஜஸ் போர் விமானத்துல இணைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கு. இந்திய கடற்படையின் ஒரே ஏர்கிராப்ட் கேரியரான விக்ரமாதித்யால பயன்படுத்தப்படும் MiG-29K விமானங்களையும் அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் வெற்றிகரமா இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா டெவலப்
டெவலப் செஞ்சிருக்க அஸ்த்ரா MK1 மிசைலோட விலை 7 இருந்து 8 கோடி ரூபாய் தான். இந்தியா டெவலப் செய்து வரும் அஸ்த்ரா MK2 மிசைல் ஒரு டியூவல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்பட உள்ளது. இந்த மிசைல்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று 160 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. அஸ்த்ரா MK2 மிசைல்கள் அதிவேகமா பறந்து செல்லும் விமானங்களையும் இடைமறித்து தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அஸ்த்ரா MK3 மிசைல் சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் மூலமா இயக்கப்பட உள்ளது. இந்த இன்ஜின் தொழில்நுட்பம் உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைலான மிட்டியார் மிசைல்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து சமீபத்துல தான் டெவலப் செஞ்சாங்க. இதன் மூலமா சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்த வெகு சில நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா MK3 மிசைல்கள்னால தொலை தூரத்துல உள்ள அவாக்ஸ் மற்றும் ரீஃபியூலர் விமானங்களை கூட தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்கள்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோபேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்ல மிகோஸ் அப்டேட் டேட்டா லிங்க் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. மிகோஸ் அப்டேட் டேட்டா லிங்க் அப்படிங்கிறது மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி வேறு டார்கெட்டை நோக்கி மிசைலை திசை திருப்ப முடியும். அஸ்த்ரா மிசைலோட இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சீக்கர்கள் பயன்படுத்தப்படுது. இது போன்ற 2 கைடிங் சிஸ்டங்கள் இந்த மிசைல்ல பயன்படுத்துறதுனால அஸ்த்ரா மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். அஸ்த்ரா மிசைல இந்தியா 100% உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டே உருவாக்க போறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் இப்போ நடந்து வரும் ரஷ்யா உக்ரைன் போர். இந்த போர் அதிக அளவுல இந்தியா ராணுவ உபகரணங்களுக்காக ரஷ்யாவை சார்ந்திருப்பது தவறு அப்படிங்கறத உணர்த்தியிருக்கு. இதன் காரணமா இந்தியா தங்களோட உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த வகையில 310 ராணுவ உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லைட் வெயிட் டேங்க்ஸ், நேவல் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர், ஆர்ட்டிலரி கன், மிசைல்ஸ், டெஸ்ட்ராயர் ரக போர்க்கப்பல்கள், லைட் காம்பாக்ட் ஏர்கிராப்ட், லைட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட், லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைல், ட்ரெய்னர் விமானம், மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஏர் டு ஏர் மிசைல், அசால்ட் ரைபிள்ஸ், ஸ்னைப்பர் ரைபிள் போன்ற பலவிதமான சிஸ்டங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்ய இந்தியா தடை விதிச்சிருக்கு. இதன் மூலமா இந்த 310 ராணுவ உபகரணங்களும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்தியாவின் இந்த முடிவு இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்ட 310 ராணுவ உபகரணங்களை உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு 31 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தங்களின் மதிப்பு 53,800 கோடி. இதை தொடர்ந்து 1,80,000 கோடி ரூபாய்க்கான 83 ப்ராஜெக்டுகள் கூடிய விரைவில் கையெழுத்திடப்பட உள்ளது. அடுத்த 5 முதல் 7 வருடங்கள்ல இந்தியா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்களை வாங்க போறாங்க. இதுல இந்தியாவின் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு 2,10,000 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதிவேகமா வளரும். ரஷ்யா உக்ரைன் போர் காரணமா ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதனால பல நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து ஆயுத இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த மார்க்கெட்டை இந்தியா பிடிப்பதற்காக தான் தன்னோட உள்நாட்டு ஆயுத உற்பத்தியை பெருமளவுல உயர்த்தி வர்றாங்க. சீனா ரஷ்யாவின் மார்க்கெட்டை பிடிப்பதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா சீன உபகரணங்களோட தரம் மிக குறைவா இருக்கு அப்படின்னு உலகின் பெரும்பாலான நாடுகள் நினைக்கிறாங்க. இதனால இந்தியாவிற்கு தான் ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மார்க்கெட்டை பிடிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.